نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم العليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்ல நாயன் அல்லாஹ் தாலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் குறிப்பாக முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகி கொண்டிருக்கட்டும். அன்புக்குரிய பெரியவர்களே, சங்கையான தாய்மார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் சங்கையான வலுப்பமான உயர்வான ரமலானிலே நம் அனைவர்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்த அல்லாஹ் அவனுடைய சுவனபதியிலும் ஒன்றாக இருக்கின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன், அன்புக்குரியவர்களே, பல ரமலான்கள் நாம் சந்தித்திருக்கிறோம், பல ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம், பல ரமலானை நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம். ஆனால் இந்த ரமலான் என்னிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற, இந்த ரமலான் என்னிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு விடயத்தை பற்றி நானும் நீங்களும் நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன். எனவேதான் இந்த அடிப்படையில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற நோக்கம் ஒன்று இருக்கிறது. எனவே அந்த நோக்கத்தை நாம் அடைந்து கொண்டோமா, அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டோமா என்பதனை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு அடைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த ரமலான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரிசுத்தமான குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதே போன்று உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். நோன்பை கடமையாக்கிய நோக்கம் என்னவென்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டித்தான், இறை பக்தியாளர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான், இறை ஹஷியத்துள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான், அல்லாஹ்வுடைய அச்சமும் அவனுடைய பயமும் அவனுடைய பீதியும் அவனுடைய உணர்வும் அல்லாஹ் என்று உணர்வை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி ரமலானை தந்தது. ரமலானை நமக்கு அல்லாஹ் தந்தது, நோன்பை தந்தது, பாகிக்க வைத்தது, விழிக்க வைத்தது, பசித்திருக்க வைத்தது, ஹலாலை ஹராமாகவும், பகற்காலத்திலே சாப்பிடலாம் குடிக்கலாம், இவைகளை நாங்கள் ஹராமாக்கினோம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஏன் செய்தான் என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நாம் யோசிக்க வேண்டும். இந்த ரமலானின் மூலமாக, இந்த ஆண்டின் ரமலானின் மூலமாக நான் ஒரு தக்வாதாரியான ஒரு பெண்ணா, தக்வாதாரியான கணவனா, தக்வா உள்ள ஒரு வாலிபனா என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தக்வா என்பது
அல்லாஹ்வுடைய இறை பயத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்வது. ரமலான் வந்துட்டா நாங்க ஒரு லிஸ்ட் போடுவோம். ரமலான் வந்துட்டா நாங்க ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். என்ன லிஸ்ட்? நல்ல காரிக்கு பின்னால நாங்க தொழுகிறது. ரமலான் வந்துட்டா நாங்க ஒரு லிஸ்ட் போடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுறது, அல்லது 2 ஜுஸ் குர்ஆன் ஓதுறது, 3 ஜுஸ் குர்ஆன் ஓதுறது. ரமலான் வந்துட்டா ஏதோ ஈகை, சதகா, ஜகாத், நல்ல தான தர்மங்கள், மக்களுக்கு உணவுகள், மக்களுக்கு தேவையான பணிகள், இப்படி ஒரு நல்ல ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். நன்மையான பகுதிகள், ஜிக்ர், இஸ்திக்ஃபார், தௌபா என்று நல்லவைகளை பற்றி நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். நான் பிழை என்று சொல்ல வரவில்லை, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்க போட்ட லிஸ்ட் எல்லாம் என்ன? இமாம் ஜமாத் மிஸ் இல்ல, அவ்வல் தக்பீரோட தொழுகிறது, புறம் பேசுறது இல்ல, தேவையில்லாம பேசுறது இல்ல, சினிமா பார்க்கிறது இல்ல, மியூசிக் கேட்கிறது இல்ல என்று சகோதரர்களே நாங்க ஒரு திட்டத்தை போடணும். நன்மையானவைகளை பற்றி திட்டம் போடுறத போல பாவத்தை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்கு பெயர்தான் தக்வா. நாம் எல்லாரும் யோசிக்கணும், தொழுறோம் தானே, இந்த தக்வாவை அடைந்து கொண்டோமா? தக்வா வந்துட்டா நான் தஸ்பீஹுடைய தொழுகையின் மூலமாக, திலாவத்தில் குர்ஆனின் மூலமாக, தஹஜ்ஜத்தின் மூலமாக, கியாமுல் லைல் மூலமாக இதனை நாங்கள் அடைந்து கொண்டோமா என்பதனை பற்றி அன்புக்குரிய தாய்மார்களே நாங்கள் மிகவும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரே ஒரு தலைப்பு, பாவங்களுக்கு நாங்க பட்டியல் போடணும். நான் சினிமா பார்க்கிறது இல்லை, நான் புகைக்கிறது இல்லை, யார பத்தியும் தவறாக ஏண்ட வாயால பேசுறது இல்லை, தவறான வைகளை பற்றி சிந்திக்கிறது இல்லை, விபச்சாரத்தை பத்தி நான் பேசுறதே இல்லை. ஒன்றும் இல்லை, நான் சொல்லத்தான் வாரேன் என்று தவறாகவும் பிழையாகவும் நாங்க வாயால பேசுறது இல்லை. இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத, நிச்சயமாக பார்வைகளும் கேள்வியும் பேச்சும் கியாமத்துடைய நாளில் கேட்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விசாரணை செய்யப்படும், விசாரிக்கப்படும். பாவத்துடைய லிஸ்ட யோசிங்க. நாங்க இப்ப யோசிக்கணும், பாவத்துடிலிருந்து மீள்வதற்கு பெயர் கடினமான விஷயம். தஸ்பீஹ் எல்லாம் இப்ப தொழுதரலாம், தஹஜ்ஜத்தும் தொழுதரலாம், அதாவது ஏனைய வேலைகள் எல்லாம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், திலாவத்துல் குர்ஆன் ஓதலாம், நல்ல காரிக்கு பின்னால் என்று தொழலாம், 2 மணிக்கு எழும்பி பள்ளி வாசல்ல முதல் சஃப்ல தொழலாம், 5 நேரமும் தொழலாம். பாவத்திலிருந்து அதனை ஸ்டாப் வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். பாவத்திலிருந்து நான் விலகுகிறேன். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், 2 பேர் இருக்கிறாங்க, அதிகமாக அமல் செய்யறாங்க, அதிகமாக பாவமும் செய்யறாங்க. உம்ரா போறார், ஹஜ் போறார், சதகா கொடுக்கிறார், ஸகாத் செய்கிறார், நல்ல அமல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று பாவத்திலும் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், நலவும் செய்கிறார், பாவமும் செய்கிறார். இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், நலவு செய்யறது குறவு, 5 நேரம் தொழுகையோட மட்டும் இருக்கிறாரு, ஏதோ பேருந்துல இருக்கிறாரு, பாவத்தில் அவர் ஈடுபடுறது இல்லை, பாவத்தில் அவர் ஈடுபடுறது இல்லை. இந்த 2 மனிதர்களில் யாரு சிறந்தவர் என்று நபிகிட்ட கேட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கஸீருல் அமல், அதிகமாக அமல் செய்கிறார், அதிகமாக பாவம் செய்கிறார், இவரை விட
கொஞ்ச அமல்தான் செய்கிறார், கொஞ்ச பாவம் தான் செய்கிறார் என்றால் இவர்தான் சிறந்தவர் என்றதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு பிரச்சனையை தீர்வதற்காக வேண்டி சீசர் பண்றாங்க. சீசர் நடந்துகிறது, ஆபரேஷன் நடந்துகிறது, கட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி. ஆனா ஆள் மௌத்து. ஆபரேஷன் நடந்துகிறது, சீசரிங் நடந்துகிறது, ஆனா ஆள் மௌத். நோம்பு பிடிச்சிருக்கிறோம், குர்ஆன் ஓதிக்கிறோம், திக்ர் செய்திக்கிறோம், திலாவத் செய்கிறோம், தஹஜ்ஜுத் செய்திக்கிறோம், நல்ல அமல்கள் செய்திக்கிறோம், ஆனா தக்வா வரையில. தக்வா வரையில என்றா இந்த நோம்பால எந்த பிரயோசனமும் இல்லை. மேலான தாய்மார்களே, இந்த விஷயத்துல மிக கவனமாக, பக்குவமாக, பேணுதலாக நாங்க ஒவ்வொருவரும் இருக்கோம். நீங்க உங்களை யோசிங்க. யாராவது சில நான் ஜும்மால பாக்குறது, பயான்களை நாங்க பாக்குறது, ஏதாவது ஒன்றை பேசினா, ஏதாவது ஒரு பாவத்தை பத்தி பேசினா கொஞ்சம் ஆக்கள் திரும்பி பார்க்கிறது. இமான் ஜமாத்துல வாரையில என்று நாம சும்மா பேசுவோம் வைங்களேன், சில ஆள் வராத ஆளவர் திரும்பி பார்க்கிறது. அல்லது ஏதாவது ஒரு பாவத்தோட இணைஞ்சவர்களை பத்தி பேசப்பட்டா அப்ப ஜும்மா இவருக்கு இல்லையா, இவருக்கு சும்மாவா? பேசுறவர் நான் யோசிக்கணும், என்னுடைய பேச்சு, நான் பேசுவது எனது தக்வாவுக்கு, அல்லாஹ்வுடைய இறை பக்திக்கு, இறை ஹஷ்யத்துக்கு, அல்லாஹ்வுடைய உணர்வுகளை நான் உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி நான் பேசுகிறேன். கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிக்கணும், இந்த பேச்சு என்ன கொண்டு வைத்து சேர்க்கணும் சொர்க்கத்துக்கு, அல்லாஹ் கிட்ட கொண்டு விடணும். 60 வருஷமாக ரமலான் வந்திருக்குது, இன்னும் எங்கட வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. சும்மாதான் சொன்னேன், நடக்கிறத தான் சொல்றேன் என்று நாங்க பேச ஆரம்பித்தால் வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. அங்க நடக்கிற செய்தி, இங்க நடக்கிற செய்தி, அந்த வீட்டுல நடக்கிற செய்தி, இந்த வீட்டுல நடக்கிற செய்தி, வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. 60 வருடமான நோன்பு பிடித்து தக்வா எப்படி வரப்போகுது? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹ். முஃமின்கள் யார்? முஃமின்கள் யார்? அல்லாஹ்வை பயந்தவர்கள் யார்? இன்னமல் முஃமினூன் அல்லதீனஹும் இதா ذுகிரல்லாஹ். இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ் என்றால், அல்லாஹ் என்றால், இப்ப நான் சொல்றேனே, அல்லாஹ் என்றால் உள்ளம் நடுங்கும். அல்லாஹ், வட்டி ஹராம், உள்ளம் நடுங்கும். விபச்சாரம் ஹராம், உள்ளம் நடுங்கும். ஜினாவுடைய பேச்சு, காம இச்சைகள், காம உணர்வுகள், காம போக்குகள், உள்ளம் நடுங்கும். பாவத்திலிருந்து தௌபா செய்யக்கூடிய உணர்வு வரும். இதுக்கு பேர் தான் தக்வா. ரமலானே கியாமுல் லைல் அல்ல, நாங்க மாறி விளங்கிக்கிறோம். கியாமுல் லைல் 2வது, தஸ்பீஹுடைய தொழுகை 2வது. பாவத்திலிருந்து நாங்க விடைபெறணும். நீங்க ஒரு லிஸ்ட் போடுறதுக்கு நாங்க எல்லாரும் நியத் வைப்போம் இன்ஷா அல்லாஹ், முயற்சி செய்வோமா? நாங்க எல்லாரும் முதலாவது எனக்கு சொல்றேன், நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்? இத பத்தி யோசிக்கணும். நாங்க எல்லாரும் யோசிக்கிறது பொதுவாகவே, நான் நல்லன் தானே, நான் சென்ற முறை சொன்னேன், நாங்க நல்லவன் யோசிக்கிறோம். நிறைய உதாரணங்கள் சென்ற முறை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். எனவே எங்கட வாழ்க்கையில கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, பாவத்திலிருந்து தூய்மை அடைந்து, பாவத்தை விலகி, பாவத்தை விட்டு, பாவத்திலிருந்து விரண்டு, பாவத்தை இல்லாமலாக்கி, பாவத்தை ஒதுக்கி, பாவத்தை விட்டு விரண்டு ஓடி யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்த பொம்பளை, வெற்றி அடைந்த ஆம்பளை, வெற்றி அடைந்த வாலிபன், வெற்றி அடைந்த கிழவன் கிழவி. நீங்க ஒருவரை யோசிங்க, எங்கட வீட்டுல நாங்க இந்த வெற்றி அடைந்து விட்டோமோ, வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, இவர்கள் தான் வெற்றியாளர்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் பேசுது. இந்த வெற்றியாளர்கள் கூட்டத்தில் சேரணுமா இல்லையா? உள்ளம் நடுங்கணுமா இல்லையா? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹும்
ஜாததுஹும் ஈமானா. ஈமான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஈமான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குர்ஆன ஓத ஓத இன்னைக்கு நான் சில இடத்துல பார்த்தோம், கியாமுல் லைல தூக்கம் வருதான். தூக்கம் வந்த தொழுகை இல்ல, இன்பம் வரணும். குர்ஆன கேட்கிற நேரம் ஹஷ்யத் வரணும், பயம் வரணும், திடுக்கம் வரணும், அச்சம் வரணும். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் கேட்கிற நேரம் கண்ணால கண்ணீர் வரணும், பாவத்தை நினைச்சு அழணும், பாவத்திலிருந்து வெறுண்டு ஓடணும். இதற்கு பேர் தக்வா. எனவே அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த தலைப்பை மிக முக்கியமாக எங்களது வாழ்க்கையில், எம்முடைய குடும்பத்தில், எம்முடைய வீட்டில், எம்முடைய பிள்ளைகளிடத்தில், எம்முடைய கணவனத்தில், சஹாபாக்கள் சொல்வார்கள், நீங்க வெளியில போடுவீர்களா, ஹலால கொண்டு வந்து தாங்க, ஹராம் எங்களுக்கு வேணாம், ஹராம் எங்களுக்கு வேணாம், கொஞ்சமாக வாழ்வோம். மேலான தாய்மார்களே, ஹராம் அழியும். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அழிந்தே தீரும். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அழியும், சதகா வளரும். அந்த அமல அதிகரிங்க, குடும்பங்களுக்குள்ள தாராளமாக கொடுங்க, நப்பித்தனத்தை விடுங்க. கஞ்சன் சூனம் போறதில்லை, தாராள தன்மையுடன். நபி அவர்கள் ரமலான் வந்தால் ஆக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, வேகமாக வீசுகின்ற காத்தை போன்று, சுழன்றடிக்கும் காத்தை போன்று சதகா செய்வார்கள். நபியிட நல்ல குணம் சதகா, நல்ல கொடுக்கணும், நியத்து வைங்க. எந்த அளவுண்டா சஹாபாக்கள் உள்ளதையும் கலட்டி கொடுத்தாங்க. நாங்களும் அப்படி மாறணும். அல்லாஹ் 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 வாக்கு மீறுறதில்லை. இந்த ரமலானுடைய காலம் சிறப்பான காலம், இறுதிப்பத்தை நாங்கள் அடைவதற்காக வேண்டி இருக்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளையும் கண்ணியமாக செய்வோம், அடியார்களுடைய விடயத்திலும் கண்ணியமாக நடந்து நமது வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. அல்லாஹ் தஆலாவுடைய அருளோடும் அன்போடும் நம் அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.